வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. எங்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி தருகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சஞ்சலமும் தவிவும் ஓடி போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாகிய எங்களை ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வர கிருபை செய்திரே எமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த 5 மாதங்களும் இப்படி செய்திரே எமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 6வது மாதத்திலும் ஆண்டவரே பிரவேசிக்க எங்கள் கிருபை செய்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. வாழ்க்கையிலே வசனங்களை நிறைவேற செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வசனங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்மளுடைய தேவன். அவர் மரண பரியந்தம் அவை நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா என்று சொல்வோமா? ஆமென். நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும். அநாதி தேவன் உன் அடைக்கலம் படைப்போம். அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ நயங்கா
காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவாராம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும். சஞ்சலம் தாவிக்கும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவர். அநாதி தேவன். அநாதி தேவன். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். அநாதி தேவனும் அடைக்கலமே. அநாதி தேவனும் அடைக்கலமே. அவனின் வசனம் சொல்லி அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே யார் சிநேகித்தாலும் அந்த சிநேகம் எல்லாமே நிரந்தரம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய அன்பு அளவற்றது. அவர் சொல்லுகிறார், காருண்யத்தினால் உன்னை நான் இழுத்துக் கொள்கிறேன் என்று. ஆண்டவரே, காருண்யத்தினால் எங்களை இழுத்துக் கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, மரண பரியந்தம் அப்படி செய்கிறவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கே துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, காருண்யத்தினாலே இழுத்துக் கொண்டார். காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார். தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே ஆமென். இப்பனாந்தி தொண்ணூற்றி ஏழாவது சங்கீதம். முதலாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார்.
அருமையானவர்களே, இவருக்கு மிஞ்சின ராஜா கிடையாது. சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறவர், நாம் நம்பி இருக்கிறவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய பராக்கிரமம் என்ன, இதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் அது நமக்கு அநேக நன்மைகளை கொண்டுட்டு வரும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணியது. அதை வாசிக்கும் போதே ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கு பாருங்களேன். நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்களோ தெரியல, அதை வாசிக்கும் பொழுதே கர்த்தர் யாருன்றது அந்த ஒரு வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது ஒரே ஒரு வாசம். ராஜரீகம் பண்ணுகிறார். இவருடைய ராஜாங்கத்துக்கு முடிவே கிடையாது. 5 வருஷம் அப்பெல்லாம் கிடையாது. நித்திய ராஜ்யம், முடிவில்லாத ராஜ்யம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து தலையை காட்டிட்டு போகிற ராஜா நம்முடைய ராஜா கிடையாது. அருமையானவர்களே, காலாகாலமாக, அதாவது அவருக்கு ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான். கால வரமுறைக்கு அப்பாற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 29. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாருன்னா அவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய காரியங்கள், மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம். இயேசு கிறிஸ்து வந்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த ஜெபத்தை எப்படி முடித்து கொடுத்தாரு? துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஜெபத்தில் அது ஒரு பகுதியாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்முடைய சிந்தனையில் வந்து இது இருக்கணும். ஏன்னா நம்முடைய சிந்தனை தான் நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. அந்த சிந்தனையில் தேவனுடைய வார்த்தையை வைப்போம் என்றால் அது கிரியை செய்யும். நம்முடைய இருதயம் ஒரு நிலத்துக்கு ஒப்பாக வேதம் சொல்லுகிறது. அந்த நிலத்துக்குள்ளே எந்த விதையை விதைக்கிறோமோ அது பயிராகி வெளியே வரும். இங்கே போடப்பட்டிருக்கிறது மாட்சிமை, வல்லமை, ஜெயம், மகத்துவம் எல்லாம் உம்முடையது ஆண்டவர், உம்முடையவைகள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். யாருக்கோ ராஜரீகம் பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம்? யாருக்கோ ஒருத்தர் அரசாட்சி பண்ணுறாருன்னா அதுக்குனால எனக்கு என்ன லாபம்? தேவன் எனக்காக, என் குடும்பத்துக்காக ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அருமையானவர்களே, நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட காரியங்களெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மனதை திறந்து அதை தியானிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தர்னா உடனே ஒரு சிலுவையில் நீசக்கோலமாக ஒருத்தர் தொங்கிக்கிட்டு இருப்பார். தொங்கினார் நம்மை மீட்கும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக. ஆனால் தன்னுடைய மையமையெல்லாம் கலட்டி வச்சுட்டு தான் அவர் சிலுவைக்கு போனார். இங்கே அதை தான் கொடுத்து சொல்லப்பட்டிருக்குது. மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் உம்முடையவைகள் ஆண்டவர். யோசுவாவின் புத்தகம்
2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். தேவனுடைய மகத்துவம் என்ன, மாட்சிமை என்ன, வல்லமை என்ன, அவருடைய ஜெயம் என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதே. ஒரு காலம் கேள்விப்பட முடியாத ஒரு காரியம், நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு பெரிய சமுத்திரம் ஜனங்களுக்காக 2ஆக பிளந்து பாதையை உண்டு பண்ணுவது என்பது அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது. இது அங்கே ஒரு கூட்டம் கேள்விப்படுறாங்க. அடுத்தபடியாக போட்டிருக்குது, 16வது வசனத்தை வாசிப்போம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாகிய கர்த்தரே. இது யார் சொல்கிறா? அந்நிய தேசத்தில் ஒரு பெண் சொல்கிறா. அவளுக்கு இஸ்ரேல் கோத்திரத்தை பற்றி தேவனுக்கோ அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவருடைய வல்லமை, அவருடைய மாட்சிமை புற தேசங்களுக்கு கடந்து செல்லுது. யாரும் போய் மிஷினரிமார்களாம் சொல்லலை, எங்கள் தேவனை பற்றி உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோன்னு சொல்லி யாருமே சொல்லவில்லை. ஆனால் செய்திகள் சென்றது, நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் என்ன நடக்குன்னு பார்த்தா, எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. தேவன் ராஜரிகம் பண்ணுவது என்பது என்னன்றதை புரிந்து கொள்ளணும். கண்ணால் அவங்க பார்க்கல, ஆனால் காதினாலே கேள்விப்படும் பொழுதே அவருடைய இருதயம் நடுங்குகிறது. அதுதான் தேவனுடைய மகத்துவம். அருமையானவர்களே, கர்த்தருடைய மாட்சிமை என்பது அதுதான். அவருடைய செய்த ஒரே ஒரு காரியத்தை கேள்விப்படும் பொழுதே இவருடைய இருதயம் கரைந்து போயிற்று. அடுத்தபடியாக சொல்லப்பட்டது, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. இவங்களை பார்க்கலாம், இஸ்ரேலின் சேனையை அவர்கள் காணவில்லை. ஆனால் அதற்கு முன்பதாகவே அவங்கள்ட்ட இருந்த எல்லா தைரியமும் இல்லாமல் போய்விட்டது. சொல்கிறாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே. அருமையானவர்களே, இது யாரும் சொல்லி அவளுக்கு சொல்லிக் கொடுக்கல. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. கர்த்தருடைய மகத்துவம் கடந்து சென்றதுனால அவங்களுடைய இருதயம் எல்லாம் கரைந்து போய்விட்டது. உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களே தேவன் இல்லாமல் வேறு யார் தேவனாக இருக்க முடியும்? நம்முடைய தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாது. பண்ணலேன், அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய மகத்துவமானது கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். இதே யோசுவாவில் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்கள் முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கலை, ஒருவரை இன்னும் சந்திக்கலை. ஆனால் அவர்கள் இருதயம் கரைந்து கர்த்தருடைய ராஜரீகம் என்னன்றதை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கெல்லாம் நம்ம எவ்வளோ காரியங்களை குறித்து கலங்குகிறோம், எவ்வளோ நம்ம தவிக்கிறோம். அதனாலவர்களே, நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரிய, அவர் ஒப்பானவர் என்று சொல்லத்தக்கதாக இந்த லோகத்தில் எங்கேயும் யாரும் கிடையாது.
அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பதாகவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். நம்ம அங்கே வாஸ்தவம் பார்த்தீங்களா? 1:29 மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் உம்முடையவைகள் ஆண்டவர். இதெல்லாம் சொல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணி பழகிட்டோம்னா நம்முடைய பிரச்சனையை பெருசாக, அதுதான் எனக்கு தான் பிரச்சனை, அது மாத்திரம்தான் பிரச்சனை. உங்களுக்கெல்லாம் தெரியாது. எனக்கு வந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது. பிரச்சனையை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். இதெல்லாம் அவருக்கு சொந்தமானது. அடுத்தபடியாக அந்த 1:4 வாங்க. அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள். அடுத்தபடியாக வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். இன்றைக்கி மனுஷன் மேலே போய் உட்கார்ந்துக்கிட்டு தாங்கள் தான் ஏதோ பெருசாக சாதிக்கிற மாதிரி சீன் போட்டுருக்கிறோம். வானங்கள் ஒரு பழைய சால்வை போல தேவன் சுருட்டிடுவார். வானமே இல்லையும் பொழுது நீ போய் அங்கே போய் என்னத்தை நீ சேட்டலைட்டை என்ன சாதிச்சிட முடியும்? சத்துவங்கள் அசைக்கப்படும். எல்லாம் ஒரு மரத்திலிருந்து உதிர்கிற இலைகளைப் போல உதிர்ந்து போகும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜாங்கத்துக்கு முடிவே கிடையாது. அருமையாளோட நித்திய பிதா, நிரந்தரமான ராஜா. இங்கே பார்த்தீங்கன்னா வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம். நீங்கள் மேலே பாருங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் அப்படிதானே சொன்னார், மேலே நோக்கி பாரு. அப்புறம் என்ன பண்ணார்? கடற்கரைக்கு கூட்டி போய் இந்த மண்ணெல்லாம் எண்ண முடியுமா பார், உன்னால் எண்ண முடியுமா இன்னி பார். எல்லாம் அவருக்கு சொந்தமானது. சங்கீதங்கள் புஸ்தகம் 50வது சங்கீதம் 10-11 வாசிப்போம். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடையவைகள். எல்லாம் அவருடைய என்னுடையவைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் டிஸ்கவரி மாதிரி சேனல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியாத அபூர்வமான சிருஷ்டிகளெல்லாம் காட்டுறோம். தண்ணிக்கு கீழே, மலைகள் மேலே, காட்டுப்புறம். மனிதர்களாக நாம் போய் பார்க்க முடியாத இந்த வசந்த வாசிக்கும் போது கர்த்தர் அதை என்னை கற்றுக் கொடுத்தாரு. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அடுத்தபடியாக மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். மீண்டும் மீண்டும் ஆண்டு அதான் சொல்கிறார், என்னுடையவைகள் என்னுடையவைகள். எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு இருக்கிறது, அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. நம்முடைய பிரச்சனையும் தேவனுடைய ஆளுகையில் தான் இருக்கிறது. நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் இருக்கிறது. 12வது வசனத்தை வாசிப்போம். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. பூமியும் அது நிறைவும். இன்றைக்கி 1 கிராம் தங்கம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. இனிமேல் எல்லாம் தங்கம்னு ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துக்கணும். அந்த அளவில் இருக்குது. சாமானியர்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடையவைகள். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அருமையானவர்களே, இதெல்லாம் தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழே வச்சிருக்கிறாரு. அவர் கால்களுக்கு கீழாக வைத்திருக்கிறார். எல்லாம் அவருடையவைகள். நான் பசியாக இருந்தால் ஓண்ட நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கும்போது நான் ஏன் ஓண்ட சொல்லணும்? ஓண்ட நான் சொல்ல மாட்டேன். பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே என்னுடையவைகளே.
நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார்னா அவர் சுற்றிலும் இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவிக்கு வந்த பிறகு தான் எல்லாமே வரும். அப்போ தான் வெளிநாட்டில் போய் சிகிச்சைக்கெல்லாம் போவானுங்க, எல்லாம் நடக்கும். அந்த 5 வருஷத்தில் என்னென்ன சாதிக்க முடியுமோ தனக்கென்று சாதித்து கொள்வார். ஆனால் தேவன் அவிதமாக அல்ல, எல்லாம் அவருடையவைகள், எல்லாம் அவருடையவைகள். 1 நாளாகமத்துக்கு அந்த பகுதிக்கு வாங்க. கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, ராஜ்யமும் உம்முடையது. அரசாள்வருக்கு ராஜ்யமும் ஒன்று இருக்கணும்ல. வெறும் ராஜா என்ன பிரயோஜனம்? ராஜ்யமும் என்னுடையவைகள். ஒன்று ராஜாக்கள் மன்னிக்க 2 நாளாகமம் 14. பதினோராவது வசனத்தை வாசிப்போம். 14, 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும். அவருடைய ராஜாங்கத்தில் தேவன் யாரையும் எப்படியும் உயர்த்த முடியும், எப்படி மேன்மைப்படுத்த முடியும். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அருமையானவர்களே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவராலே கூடும். அப்படி சொன்னதான் இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தானால் உண்மையிலையும் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவன் எல்லாத்தையும் என்னால் தான் கூடுன்னு சொல்லி தனக்கென்ற ரிசர்வில் வைக்கலை. நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை நீ காண முடியும். அருமையானவர்களை சபைக்கு தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த இல்லை 1 நாளாகமம் 29. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனம். ஒருத்தன் கட்ட கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. அவன் சொன்னால், ஆண்டவரே, நான் அனுபவம் இல்லாத இளைஞனாக இருக்கிறேன், இந்த ராஜாங்கத்தை நான் நியாயம் விசாரிக்கணும், அதனால் எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டான். அருமையானவர்களே, கர்த்தர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. நீ கேட்காத, அதாவது 1 வாங்கினால் 1 இலவசம். இப்போ கண்ணாடிக்கு கூட அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கண்ணாடி வாங்கினீங்கன்னா இருக்கிறது 2 கண்ணு. எத்தனை கண்ணாடியை மாற்ற முடியும்? ஆனால் ஒரு கண்ணாடி வாங்கினீங்கன்னா இன்னொரு கண்ணாடி இலவசம். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவன் கேட்ட ஞானத்தை கொடுத்தது மாத்திரமில்லை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா அப்படி தான் ஆசீர்வதிப்பார். டூப்ளிகேட்லாம் இணையாக இன்னொரு ஆளை உருவாக்க மாட்டார். சாலமோனுக்கு நிகர் என்றால் அது சாலமோனாக மட்டும்தான் இருக்க வேண்டும். தாவீதுக்கு நிகராக தாவீது மாத்திரம்தான் இருக்க முடியும். இன்னொரு நபரை தேவன் நியமிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்றால், நம்மளை உயர்த்துவார் என்றால், நமக்கு இணையாக இன்னொரு டூப்ளிகேட்டை உருவாக்க மாட்டார். தேவன் நம்மை மாத்திரம் அவ்விதமாய் உயர்த்துகிற தேவன். அந்த
அந்த 1:4 பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இன்றைக்கி நம்ம பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பணத்தை தேடி ஓடாதவங்க நிச்சயம் யாரும் இருக்க முடியாது. அதிகபட்சம் பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு சமுதாயம். ஆனால் ஐஸ்வர்யம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தெரிஞ்சால் யாரும் ஓடவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். அவர் சொல்கிறபடி செஞ்சால் மட்டும் போதும். தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். ராஜா கொடுத்த உணவை அவங்க தவிர்த்துட்டாங்க. எங்களுக்கு மரக்கறி கொடுத்தா போதும், எங்களுக்கு இந்த ராஜ சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த விசேஷத்த உணவு வேண்டாம். அது எங்கள் தேவனாய கர்த்தருக்கு தீட்டு, அருவருப்பு. நாங்கள் அதை புசிக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படி அவங்களை உயர்த்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 19வது வசனத்தை கவனிங்க. வாசிங்க. இவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. பெரிய பறந்து விரிந்த சாம்ராஜ்யம். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? 10 மடங்கு சாமர்த்தியம். கிட்ட கூட நெருங்க முடியாது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றால் இப்படி தான் இருக்கும். அவருடைய ராஜாங்கத்தில் நாம் சரியாய் பிரஜையாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மையும் வீதமாக ஆஸ்வதிக்கிற தேவன். நம்முடைய தேவனிடத்தில் பாரபட்சம்லாம் கிடையவே கிடையாது. எந்த தேசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்த, ஜாதினா இந்த கம்யூனிட்டி சொல்லலை, எந்த வகுப்பை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து எவன் அவருடைய வார்த்தையின்படி வாழ்கின்றானோ அவர்களை தேவன் ஒரே விதமாக உயர்த்தி ஆஸ்வதிக்கிற தேவன். அரிமானங்களே, அவருடைய ராஜாங்கம், அவருடைய ராஜரீகம் என்பது நாம் அதை சரியாக அந்த இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்மளாம் இதெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். இந்த 1 நாளாகமத்தில் நம்ம வாசம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் தனியாக உட்காந்து சொல்லி பாருங்கள். எல்லாம் உம்முடையவைகள் ஆண்டவர். நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு மனிதனுக்கு முன்பதாக நிற்கவே மாட்டீங்க. எல்லாம் அவருக்கு சொந்தமானது. எல்லாமே அவருடைய கண்ட்ரோல், அவருடைய ராஜாங்கத்துக்குள்ளே இருக்கிறது. தேவ சமூகத்தில் போய் நாம் அமர்ந்திருப்போம் என்றால், தேவனை மாத்திரம் நாம் சார்ந்து வாழ்வோம் என்றால், இந்த மகத்துவத்தையும் மாட்சிமையை நாம் சார்ந்து கொள்வோம் என்றால், அருமையானவர்களே, நம்மையும் 10 மடங்கு வித்தியாசமாக உயர்த்த முடியும். நம்ம செயல்படுத்தணும். மூல அறிவில் சத்தியத்தை வைக்கிறதுனால ஒரு பலன் கிடையாது. வேதாமத்தை படிக்கும் பொழுது இன்றைக்கி இத்தனை அதிகாரம் படிக்கணும், இந்த கணக்கெல்லாம் வைக்காதீங்க. ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் 1 மாதம் கூட படிங்க. அந்த சத்தியம் நம்முடைய இதயத்துக்குள்ளே போய் சேரணும், அந்த ஆத்மாவில் போய் அது சேரணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 10 தடவை நான் வேதாமத்தை படிச்சுட்டேன்னு சொன்னால் கூட ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் நம்மளை விடுதலாக்க முடியும். படித்ததுனால அல்ல, சத்தியத்தை அறிகிறதுனால. அந்த சத்தியம் நம்மளை விடுதலாக்கக்கூடியதாக இருக்கிறது. 10 மடங்கு சாமர்த்தியம். யாரும் அவர்களுக்கு நிகராக ஒருத்தன் கூட இல்லை. அவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியரிலும். அருமையானவர்களே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நம்ம தான் அவர் சுதந்திரிக்கணும். நீங்கள் உங்களுடைய பிரச்சனை சொல்லி அழுகாதீங்க.
நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் மகத்துவமுள்ள தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். வல்லமை அவருடையது, எல்லாம் அவருடையது. திருப்பி திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்கள், ஆண்டவரே எல்லாம் உம்முடையது. மலையில் மேய்கிற ஆடுகள் எல்லாம் உம்முடையவைகள் ஆண்டவரே. பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா கர்த்தருடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ளாமல் வேதத்தை படிக்கிறோன்றா நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் என்றால் இதெல்லாம் நம்ம கற்று அறிந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னத்தை ஒரு கடகடான்னு ஒரு சாப்டர் படிச்சிட்டோம் போய்கிட்டே இருப்போம். அதனால் ஒரு நன்மையும் கிடையாது. தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் இடையே யோசித்து பாருங்கள். இயேசு செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார். இவருக்கு ஒரு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாமே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, மனிதனை தவிர. நம்ம தான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம பிரச்சனை தீர்ந்துருச்சா, ஓகே போய்கிட்டே இருப்போம். அடுத்த பிரச்சனை வரும்போது தான் நமக்கு ஜெபம், கத்தர் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் புஸ்தகம் 33 16 வாசிப்போம். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. போதும். ஒரு ராஜான்னு இருந்தால் சேனை இருக்க வேண்டும். அதே போல் ஒரு யுத்தம்னு வந்துருச்சுன்னா பலம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பலம் இல்லாதவன் யுத்தத்துக்கு போக மாட்டான், சேனை இல்லாதவன் யுத்தத்துக்கு போக மாட்டான். இதெல்லாம் இருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படும். என்கிட்ட பெரிய இராணுவம் இருக்குது, நான் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சேன்னா அது உன்னை காப்பாற்றாது. நம்முடைய ஞானம், நம்முடைய பலன், நம்முடைய அறிவு, நம்முடைய சாமர்த்தியம் எல்லாமே ஒரு லிமிட்டு தான், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது தான் நம்முடைய சாமர்த்தியம் எல்லாம். அதுக்கு மிஞ்சினதெல்லாம் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால். அருமையானவர்களே, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நடந்த யுத்தங்களெல்லாம் நீங்கள் உயிரில் உட்காந்து நேரம் செலவு பண்ணி படித்து பாருங்கள். பெரிய பெரிய இராணுவங்கள் 4-5 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருவாங்க. ஆனால் தேவன் மிக எளிய சிம்பிளாக அவங்கள தோக்கடிச்சிருவார். அதெல்லாம் தேவனுடைய மகத்துவம், வல்லமை. அவன் என்ன நினச்சி வந்தான்னா, நம்ம 5 பேர் வந்திருக்கணும், நம்ம 5 பேருடைய சேனைகள் நம்மோடு இருக்கிறது, இஸ்ரேல் ஜனங்களை நாம் எளிய முறையிலே நாம் ஜெயிச்சிடலாம், அந்த தைரியத்தில் தான் வருவாங்க. ஆனால் ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக தேவன் துரத்தி விடுகிற தேவன் நம்முடைய தேவன். அதுதான் ராஜரீகம் பண்ணுகிறது. அடுத்தபடி என்ன போட்டிருக்குது, ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா. இன்றைக்கி பவர் ஹார்ஸ் பவர் வச்சு தான் நம்ம அளவிடுறோம். மோட்டருக்கெலாம் சொல்கிறோம் 1 HP, 1 ஹார்ஸ் பவர், 1.5 ஹார்ஸ் பவர். எல்லா பவருக்கும் குதிரையோட பலத்தை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. அதை நம்பி களத்தில் இறங்கிறாதீங்க. நான் யார் தெரியுமில்ல, என் பலன் தெரியுமா உனக்கு அப்படின்னு இறங்கினோம்னா தோற்று போயிடுவோம். விருதா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. ஏன்னா அதனுடைய வீரியம் என்பது மனிதர்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கலாம், தேவனுக்கு முன்பதாக ஒன்றும் கிடையாது. அவர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். மகத்துவம், மாட்சிமையும், வல்லமையும் எல்லாம் அவருடையவைகள். எதையும் அவரால் செய்ய முடியும். அடுத்த வசனத்தில் போட்டிருக்குது, கர்த்தருக்கு
தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தமக்கு பயந்து நம்ம இன்னைக்கு கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம பயப்படுற காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம வெளியே சொல்லிக்கிறது கிடையாது, கத்தாடியே நம்ம தைரியமாக காட்டிக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்குது பயம். திருப்பி கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, முகமடியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்கு சபையை மூட போகிறான், தெருவை மூட போகிறான் தெரியல. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் பயப்பட மாட்டார்கள். கொரோனாவை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். ராஜரீகம் பண்ணுகிறவர் அவர். கடந்த கொரோனாவில் காப்பாற்றினார்ல, இதுலையும் காப்பாற்றுவார். அவருடைய சித்தம் இல்லாமல் நம் தலையில் உள்ள ஒரு முடி கூட விழாது. எல்லாம் அவர் உள்ளங்கையில் நாம் வரையப்பட்டிருக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். தேவ சிம்மத்தில் அதிகாலையில் போய் காத்திருக்கிற பழக்கம் இருக்கணும். நம்ம சுயபலத்தை நம்பாதீங்க, நம்மளோட சுய ஞானத்தை நம்பாதீங்க, அது நம்மளை ஏமாற்றி விடும். நம்மளை காட்டிலும் அறிவுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளை காட்டிலும் பலவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தான் பலவான் என்று இன்றைக்கி யாருமே சொல்ல முடியாது. வல்லவனுக்கு வல்லவன் இருக்கிறான், யாருமே மறுக்க முடியாது. ஆனால் வல்லவர் நம் பட்சத்தில் இருப்பார் என்றார். எல்லாம் அவருடையது. வல்லமையும் மாட்சிமையும் பலனும் அதிகாரங்களும் எல்லாம் அவருடையது. அவருக்கு நாம் பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி. அருமையானவர்களே, ஆனால் தான் வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமே உன் கூர் எங்கே. கர்த்தருக்கு பயப்படுறவங்க நிச்சயமாக இதை சொல்ல முடியும். எப்பேற்பட்ட தைரியசாலியாக இருந்தாலும் கூட மரணத்தை பார்த்து பயப்படாதவர்கள் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை தவிர. எத்தனை நீதிமான்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அவங்க ஐயோ போகிறேன்லாம் அழுகலை. மரணத்தை பார்த்து அவங்க பயப்படவில்லை, சந்தோஷமாக. அருமையானவர்களே, அதுதான் ஒரு விசுவாசியினுடைய முடிவு. அப்படி தான் இருக்கணும். கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம பயந்து வாழ்ந்தால் போதும். இந்த உலகத்தில் நம்ம எதுக்கும் எவருக்கும் எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் வராது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல். கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். என்ன ஆச்சரியமாக இருப்பாருங்களேன். அவர் நம்மளை பார்க்குறதுக்கு நம்மள்கிட்ட என்ன இருக்குது? இந்த மூஞ்சை இன்னொரு தடவை பார்க்குறதுக்கு மனுஷன் பிடிக்க மாட்டேங்குது, மூஞ்சை பாருன்ட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். என்ன ஒரு இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, தகுதி இல்லாத நம்மை தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளாம் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களா, நம்ம அவ்வளோ நீதிமான்களா? கிடையாது. ஆனால் தேவன் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். அடுத்தபடியாக பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்ன பண்ணார்? காகத்தை அனுப்புனார். ஒரு ஆத்தங்கரையில் போய் இருக்க சொன்னார். அந்த ஆத்தங்கரையில் இருக்க தண்ணியை குடிச்சிக்கோ, இந்த காகம் கொண்டு வருகிற அப்பத்தை நீ சாப்பிட்டுக்கோ. ஆனால் பஞ்சம் கொடியதாக இருந்தனால ஆற்றுல தண்ணி வற்றி போச்சு. கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை கைவிடலை. ஒரு வீட்டை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். தீர்க்கதரிசியும் போஷிக்கப்பட்டான், அந்த வீட்டாரும் போஷிக்கப்பட்டார். பஞ்சத்திலே உயிரோடு காக்கும்படியாக. ஊருக்கு பஞ்சம் வரலாம், ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பஞ்சத்தை அனுமதிப்பது கிடையாது. அதனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேரரசு வல்லரசுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் அன்றைக்கி மண்ணை கவிக்கிட்டு இருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் உணவு பஞ்சம், பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தரை நிராகரிச்சினால் வந்த விளைவு அது. ஆனால் தமக்கு பயந்து
நம்ம கிருபைக்கு காத்திருக்கவில்லை. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல், தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா அவர் கண் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, கொஞ்சம் கூட கண் அசைற மாட்டார், கோழி தூக்கம் கூட கிடையாது. நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மளை காக்கும்படியாக, உயிரோடே காக்கும்படியாக. அவர் உன்னை காப்பார், எல்லாத்தையும் விலக்கி உன்னை காப்பார். அதுதான் ராஜரீகம், தேவனுடைய ராஜரீகம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய தயவு இல்லாமல் அல்லது கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம நினைக்கிறோம், இதுதானே, இதை என்னால் செய்ய முடியாதா? அதை வாக்கிய பண்ணுவதற்கு தேவனுடைய கிருபை அவசியம். அதை ஜெயமாய் மாற்றுவதற்கு தேவனுடைய இரக்கம் நமக்கு அவசியம். நம்ம எது நம்ம சாதாரண நினைக்கிறோமோ அங்கே தான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. நம்ம நான் இதை செஞ்சிடுவேன், என்னால் இது முடியும், நம்ம இறங்கினோம்னா தோற்று போய்விடுவோம். பலம் உள்ளவனாக இருக்கலாம் அல்லது பலனற்றவளாகவும் இருக்கலாம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தரை நம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாம் சுயப்படத்தை நம்பக்கூடாது. அவரை சார்ந்து, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான். நம்ம தேவனுடைய வசனத்தில் நிலைச்சிருக்கிறோமா? தேவன் என்னோடு தான் இருக்கிறாரா? சபைக்கு ரொம்ப 2 பேர் பேசிகிட்டே வந்தோமா? ஆண்டவரே நாங்கள் வாங்க போவோம், நான் உங்களுக்கு தான் ஆராதனை செய்ய போகிறேன், அவன் இங்கேயே ஆரம்பிச்சிடுறேன், அப்படி நம்ம வந்தோமா? பழகிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவர் கட்டாயம் நமக்கு அவசியம். வெளியே வந்தாலும் அவருடைய பிரச்சனை நமக்கு அவசியம். இன்றைக்கி படிக்கட்டில் கால் வச்சு இறங்கும் பொழுது அந்த கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் எங்களோட நெய்பர் ஒருத்தவங்க, அவங்க பிறந்ததுலேருந்தே அந்த படிக்கட்டு தான் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு படிக்கட்டு தான், மாடிப்படியெல்லாம் கிடையாது. வீட்டிலேருந்து கீழே இறங்கணும், அதுக்கு ஒரே ஒரு படி, ஒரு உயரமாக ஒரு பிளேஸ் வச்சுருக்குறாங்க. அதில் கால் வச்சு இறங்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கடைசியில் அது அவங்க மரணத்தில் தான் முடிஞ்சது. இருக்கிற பணத்தெல்லாம் கொட்டி அவங்கள காப்பாற்றுவதற்கு பிரயாசப்பட்டாங்க. இருந்த பணமும் போயிடுச்சு, உயிரும் போயிடுச்சு. தேவன் நமக்கு வேண்டும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. அது நம்ம பலத்தை சார்ந்து வாழவே கூடாது. அவர் 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 நீங்கள் என்னிலும், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல், என்னை அல்லாமல். சில பதங்கள் எல்லாம், சில வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சரியாக மைண்டில் பதிய வச்சுக்கணும். அருமையானவர்களே, கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம அதை கேட்ச் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையே. கர்த்தருடைய சொல்லித்தர்றாரு. அவர் யுத்தத்துக்கு நம்முடைய கைகளை பழக்குவிக்கிற தேவன். வெளியே போனால் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருக்கிறது.
ஒரு தடவை வந்து நான் முன்னாடி இந்த சபையில் ஒரு அம்மா சபையை விட்டு போக மாட்டேன்ருச்சு. அம்மா சபையெல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்கம்மா, நீங்கள் ஏன் இன்னும் உட்காந்துருக்குறீங்க? எனக்கு இங்கே இருந்தால் தான் பாதுகாப்பான ஒரு ஃபீலிங்கே வருது. வயசானவங்க, அவங்க கூட வந்து யாரும் எதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வயசான பாட்டியம்மா, அவங்களுக்கு யாரும் அடித்து துரத்துற அளவுக்கு எதிரிகள் கிடையாது. ஆனால் அவங்க வந்து தேவ சமூகத்தில் தான் எனக்கு பாதுகாப்பு. நான் இங்கே இருக்கிறது எனக்கு நல்லா இருக்குது. அவங்க வந்து ஓரளவுக்கு வசதியான ஃபேமிலி தான், யாரையும் அவங்க சார்ந்து வாழ அளவுக்கு ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இல்லை. அவங்களுக்கு நல்லா நிலம் புலம்லாம் இருக்குது, விவசாயம் நடக்குது, எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் தேவ சமூகத்தில் தான் அவங்களுக்கு அடைக்கலம், அதில் தான் அவங்க பாதுகாப்பை உணர்ந்தாங்கன்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. அருமையானவர்களே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவருடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனிய புத்திரருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர் ஒரு ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரும் திரளான சேனை வருகிறது. ஆனால் யோசபாத் என்ன பண்ணுறான்? 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. நமக்கு விரோதமாய் யார் வர்றா என்பது பிரச்சனையே கிடையாது. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம்? கர்த்தரை தேடணும், ஒருமுகப்பட்டு உபவாசம். இன்றைக்கெல்லாம் வந்து உலக பொருள்களுக்கு தான் நம்ம அதிகமாக உபவாசம் இருக்கிறோம். கர்த்தரை பெற்றுக்கொள்வதற்கு உபவாசம் இருக்கணும். தெய்வ பிரசனத்துக்காக நம்ம உபவாசம் இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் வேணும். ஆண்டவர், எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வேணும். என் மாம்சத்தை நான் ஒடுக்குகிறேன், என்னை இன்னும் தாழ்த்துகிறேன் ஆண்டவர், ஆனால் நீங்கள் எங்களுக்கு வேண்டும். இந்த யோசபாத் தான் பண்ணுறான். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. அடுத்தபடி என்ன நடக்கிற? 6வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்முடைய எதிர்த்து நிற்கக்கூடாது. நீர் அல்லவோ தேவன். அவன் வந்து கன்ஃபஸ் பண்ணுறான் பாருங்களேன். கர்த்தரை எப்படி பார்க்குறான் அல்லது எப்படி அவன் உதவி கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, நீர் அல்லவோ தேவன். உண்மையன்றி வேறு யாரும் கிடையாது ஆண்டவர், நீங்கள் தான். அடுத்தபடியாக தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். எனக்கு விரோதமாக 3 ராஜ்யம் வந்திருக்குது, ஆனால் நீங்கள் எல்லா ராஜ்யங்களையும் நீங்கள் ஆளுகிறவர். அவருடைய மகத்துவத்தை சார்ந்து கொள்வது, அவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ளுவது. இவன்றையும் இராணுவம் இருக்கிறது. இவனும் மற்ற தேசத்திலிருந்து சேனையை கூலிக்கு பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் தன் மாம்ச பலத்தை அவன் சார்ந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. நேர தேவ சமூகத்துக்கு வந்துட்டான். இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் சென்று உதவி கேட்க வேண்டிய ஒரு இடம் உண்டு என்றால் தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். வேறு எங்கேயும் போகாதீங்க. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்து மாத்திரம்தான் நமக்கு ஒத்தாசை வரும். சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, நம் ஆளுகை செய்கிற தேவன், சர்வத்தையும் ராஜ்யத்தையும் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். இங்கே போடப்பட்டிருக்கிறது, ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. அதனாலே நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதை கேட்டபடி தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி அவருடைய வல்லமையை சொல்லுங்க. அதில் தான் இருக்குது நம்முடைய ஜெயம். நம்ம வந்து
நம்முடைய எதிரி வந்து கண்களினாலே பார்க்க முடியாத ஒரு எதிரி. பிசாசை யாரும் பார்த்துருக்குறீங்களா? அவங்கள அடித்து கம்பெடுத்து அடித்தா அவனை அடி வாங்குவானா? சாத்தியமே கிடையாது. ஆனால் அவனை ஜெயிப்பதற்கு தேவ சமூகம் நமக்காக இருக்கிறது. சூழ்நிலைகளை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. வந்து எதிரிகளை பற்றி சொல்லவே இல்லை. பாருங்களேன், தேவனுடைய மகத்துவங்களை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து வருது என்றால் அது மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அதில் தான் நம்முடைய ஜெயம் இருக்கிறது. அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, என் பிரச்சனை பெருசு, என் கஷ்டம் பெருசு. ஆனால் உலகத்தில் இருக்கிறவர் நமக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் பெரியவர்ன்றது நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, சொல்வது கிடையாது. அது வரும். ஏதோ இந்த மாதிரி ஆராதனை இருக்கும்போது உற்சாகமாக வெளியே வரும். யுத்த களத்தில் சொல்லணும். வீட்டில் நம்ம ஃபைட் பண்ணுறோம்ல, சூழ்நிலை நம்மளை ஒரு பாடாப்படுத்துதில்லை, அந்த சூழ்நிலையில் தேவனுடைய மகத்துவங்களை சொல்ல வேண்டும். பிரச்சனை வந்தோடனே நமக்கு நாக்கு உளருது, வாய் என்னமோ சொல்லுது, சொல்ல வார்த்தை வரமாட்டேங்குது. காரணம் என்ன? பழக்கம் இல்லை. அவ்விதமாக நம்மை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். மகத்துவங்களை சொல்ல பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் தனித்து நின்று ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால், நிலைத்திருக்க வேண்டுவதற்கு நம்ம தான் பிரயாசப்படணும். எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நாம் தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கிறோம். போகும்பொழுது வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார் இல்லை, நீ உட்கார்ந்து இருக்கும்போதும் எழுந்திருக்கும் போதும் அதை குறித்து பேசு. யாரும் இல்லையா, உனக்கு நீயே சொல்லு, மனசுக்குள்ள உனக்கு நீயே சொல்லு. ஏன் ஆண்டு ஒரு இடத்துல ஆழம் எழுதி வச்சுக்கிறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, ஏண்டா குழம்பி தவிக்கிறாய், ஏன் எனக்குள் தீயங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய். நம்ம கலங்கிட்டு தானே உட்காந்துருக்கணும். எவ்வளோ பிரச்சனை வெளியே காட்டிக்கிறேன். ஸ்தோத்திரம் தான், அல்லேலியா தான். தனியாக விட்டால் தான் தெரியும். அல்லேலியா எங்கே போச்சுன்னு தெரியாது, ஸ்தோத்திரம் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம அவ்விதமாய் பழக்கப்படுத்தி கொள்ளவில்லை. இவன் சொல்கிறான், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. இருக்கு ஆண்டவரே, நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருந்தால் ஜெயம் நிச்சயமாக எங்களுக்கு தான். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? சொல்லணும். பிரச்சனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது என்ன பண்ணுறான்னு பாருங்கள். 21வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும். அதாவது நம்ம இந்த 1 நாளாகமம் 29 அதிகாரத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம எடுத்தோம்னா நேரம் பத்தாது. சாம்பிளுக்கு அது ஒன்று. வேதத்தில் விதமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படி அவருடைய பராக்கிரமத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முடிந்தால் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க, திருப்பி திருப்பி படியுங்க. ஏனென்றால் அதுதான் நமக்கு சமயத்தில் உதவும், நம்மளை தூக்கி விடும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு அது மாத்திரம்தான், வேறு எதுவுமே கிடையாது. வசனம்தாங்க. வசனத்தை நீ பிடிச்சு கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும், விடவே கூடாது. கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 முறை கேட்டிருக்கிறேன், வல்லமை கர்த்தருடையது. ஒரு தடவை தான் சொன்னார், ஆனால் 2 முறை என் காதில் எக்கோ அடிச்சிச்சு. என்னன்னு கேட்டால், வல்லமை கர்த்தருடையது. நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார்.
நம்ம ஒன்று வந்து அதாவது சில நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் அதுக்காக மாம்சத்தையும் நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நாம் கனப்படுத்த வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை மகிமைப்படுத்த வேண்டும். யுத்த களத்தில் போய் என்ன பண்ணுறான், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இது ஒன்று தான் சொன்னாங்க. தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையினாலே நிரம்பிற்று. ரொம்ப சொல்ல உங்களுக்கு அந்த நேரத்தில் வரல. என்னுடைய பிரச்சனை அவ்வளோ என்னை தாக்கிருச்சு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை சொல்லுங்க. இதெல்லாம் நமக்காக தான் ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு. பெரிய பெரிய வசனங்கள் சொல்ல வர முடியலை. அந்த நேரத்தில் எனக்கு பதட்டத்தில் எனக்கு வரலை. அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நம்ம தான் ஓடணும். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். நம் சுகமாக இருப்பதற்கு அங்கே ஒரு இருக்குது, அடைக்கலப்பட்டணும் தேவன் வைத்து இருக்கிறார். அவருடைய நாமம், கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க, துதியுங்க. இந்த ராஜா அப்படி தான் சொன்னான், வேற ஒன்றுமே சொல்லலாம். அவன் என்ன பண்ணுறான், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக. ஆக்சுவலாக யுத்தத்தில் யாரும் நிப்பாட்டுவாங்கன்னா ஆயுதம் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகும். ஆனால் இங்கே நிற்கிறதெல்லாம் யாரும் கேட்டிங்கன்னா கோயட் பாய்ஸை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதி, வேறு ஒன்றும் பண்ணாது. தேவன் அங்கே பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார், நினச்சி பார்க்க முடியாதது. ஒருத்தன் அடித்து வெட்டிக்கிட்டான். அதுதான் தேவனுடைய ராஜரீகம். அவர் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் ரட்சிக்கிற தேவன் அல்ல, கிடையாது. ஏற்ற சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், அவனுக்கு ஒரு கூழாங்கல் போதும். தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய வல்லமையை வாயினாலே அறிக்கையிடுவோம். அவர் அதாவது பாலகர் வாயினாலே அவர் பலன் கொடுக்கிற தேவன். நாம் துதிக்கும் பொழுது அவருடைய மகத்துவத்தை சொல்லி அவரை உயர்த்தும் பொழுது அங்கே நடக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பலன் உண்டாகிறது. அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் கேட்டிங்கன்னா எரிகோ கோட்டையும் கூட தகர்த்து எறியும்படியாகும். அவன் உள்ளே இருக்கிறவன் ரொம்ப தைரியமாக இருக்கிறான், இந்த கோட்டையை மீறி உள்ளே வந்துடுவியாடா. ஆனால் அதை காத்திலும் பெரிய பலனை தேவன் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். மகத்துவத்தை சொல்லுங்க. பாலகர் வாயினாலே தேவனை பலன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, பலனும் வல்லமையும் எல்லாம் தேவன் நமக்கு தான் கொடுத்துருக்கிறார். நாம் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம தான் அதுக்கு இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் இந்த சம்பவத்தை ஏன்னா ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிப்பேன். 22 வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினார். கர்த்தர் அவர் சொல்கிறபடி நாம் செய்வோம் என்றால் அதை வாக்கிய பண்ணுகிறவர் தேவன். நம்ம மட்டும் அதை ஒழுங்காக கீழ்ப்படிச்சுட்டா போதும். வேறு எதுவுமே நம்ம பிரயாசப்பட வேண்டாம். சும்மா சுத்த சொல்கிறாரா, சுத்துவோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சுத்த சொல்கிறாரா, சுத்துவோம். வாயை திறந்து பேசக்கூடாதா, மூடிக்கிடுவோம், வாயை மூடிக்கிடுவோம். 7வது நாள் 7 தடவை சுத்த சொல்கிறாரா, 7 தடவை சுற்றுவோம். ஆர்ப்பரிக்க சொல்கிறாரா, ஆர்ப்பரிப்போம். அலங்கத்தை விழா பண்ணுகிறவர் தேவன். நம்ம சொல்கிறது, அவர் சொல்கிறது நம்ம செஞ்சால் போதும். யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். காண பண்ணுவார் தேவன். அவர் வாக்கு மாறாதவர். நம்ம அதை ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வரணும்.
நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எபேசியர் ஒன்றே ஒன்று பார்த்துருவோமா? ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்த்துருவோம். இதே 2 16வது அதிகாரம். இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. 16:9 வசனத்தை வாசிப்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு எதுக்குன்னு கேட்டால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய மாட்சிமைகளையும் அவருடைய வல்லமைகளையும் தியானிக்கிறோம் பார்த்தீங்களா? அதை தேவன் எதிர்பார்க்கிறார். தம்மை பற்றி தேவாதி தேவனை குறித்து நம்முடைய சிந்தனை எவ்விதமாக இருக்கிறது, அவரை குறித்து நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது. இந்த கர்த்தர் என்ன பண்ணுறாரா? அப்படிப்பட்டவர்கள் மேல் அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, இருக்கிற இடத்துல இருங்க, அவருடைய மகத்துவத்தை தியானிங்க, அவருடைய வல்லமையை தியானிங்க. அந்த 4-29 அதிகாரத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பெரிய பிரசங்கம். அவர் சீரியல் மெசேஜே எடுக்கணும். நீங்கள் வீட்டில் உட்காந்து தியானிச்சிங்கன்னா ஒரு வார்த்தைக்கே நீங்கள் பல மாதங்கள் எடுக்க வேண்டியது வரும். அதுக்குள்ளாக தேவன் அவ்வளோ சத்தியங்களை வச்சுருக்கிறாரு. சபையில் அப்பெல்லாம் தியானிப்பதற்கு நேரம் கிடையாது. ஆனால் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க இந்த சத்தியம் நமக்கு உள்ளே போய் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்மளை பார்த்தோன்னே அவருடைய கண்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது. சுற்றி வந்துக்கிட்டு இருக்குல்ல, நம்மை பார்த்துட்டாருன்னா கர்த்தர் அப்படி நம்மளை மட்டும் பார்க்கணும். அவ்விதமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் தேடுகிற அந்த நபர் நானாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் தேடுகிற அந்த நபர் நானாக இருக்க வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? கர்த்தரை குறித்து உத்தம இருதயத்தோடு. அவர் அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, நிறைய வச்சிருக்கிறாங்க, சோதிக்கிறாரு, புடமிடுறாரு. இதெல்லாம் கலட்டி தூர போடுங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நன்மையும் செய்யாது. அவர் ராஜோதிகம் பண்ணுகிறார். எனக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. என்னை பார்த்தவர் அந்த கண்கள் இன்னொரு நபரை தேடி போகக்கூடாது. நமக்குள்ள அந்த எண்ணம் வளர்த்து கொள்ளணும். ஆண்டவரே, நீங்கள் தேடுற அந்த கண்கள் தேடுகிற நபர் நானாக இருக்கட்டும் ஆண்டவர். வேதத்தை படிக்கும்போது அந்த அந்த கான்செப்டில் படிக்கணும். என்னத்தையும் ஒன்றா படித்தோமா போனோமா. அதாவது நம்முடைய தியானத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று, மெச்சூரிட்டி வரணும். இன்னும் நம்ம சண்டே கிளாஸ் போல உட்காந்துக்கிட்டு கிள்றான் டீச்சர், பிசாசினை அடிக்கிறான் டீச்சர், பென்சிலை பிடுங்கிட்டான் டீச்சர். நம்மளாம் என்றைக்கு எழும்பி சண்டை போடுறது? பிசாசு கூட சொல்கிறேன், சண்டை போடுறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி தான். பிசாசு கூட சண்டை போடணும், அதுதான் முக்கியம். நம்முடைய எதிரி அவன் மாத்திரம்தான், வேறு யாரும் நமக்கு எதிரிகள் கிடையாது. எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துள்ளினார். எல்லா துரைத்தனத்துக்கும், இதெல்லாம் நம்ம சந்திக்கிற பிரச்சனைக்குரிய மூலகர்த்தாக்கள். இதெல்லாம்
அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையில். இங்கே விட்டால் பார்த்தாது, அங்கேயும் வருவான். வேறு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை பின்தொடர முடியாது, ஆனால் அவர் வருவதற்கு இடம் கொடுப்போம் என்றால் வருவான். இதே எபேசியரில் இதில் ஒரு கை வச்சுக்கோங்க. 6வது அதிகாரத்துக்கு வாங்க. 12வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, கிடையாது. நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சண்டை யார் விட போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை. ஒரு எதிராளியே அது அல்ல. ஒரு எதிராளி யார் தெரியுமா? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அதை தான் எபேசியர் 1வது அதிகாரத்தை பார்த்தோம். துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும். இதெல்லாம் இந்த வசனத்தோட நீங்கள் எவ்வளோ கம்பேர் பண்ணி படித்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவனுடைய உதவி அவசியம் என்பதை புரிந்து கொள்ளும். நம்ம தனித்து இந்த இதெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் பிதாவான என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் அவர் கருத்து அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் இப்போ எங்கே இருக்கிறாரு? எல்லா துரைத்தனத்துக்கும் மேலாக, எல்லா அதிகாரத்துக்கும் மேலாக, இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத வல்லமைகளுக்கு மேலாக நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம மனதில் பதிய வைக்கணும். சும்மா நம்ம என்னத்தையாச்சும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது, மனது ஏதாச்சும் ஒன்று அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அதை வார்த்தையினாலே அந்த இடத்துல வார்த்தையை கொண்டு போய் வைங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய சிங்காசனமே உயரமும் உன்னதமானது. ஏன்னா அவருக்கு ஏற்றபடியான சிங்காசனம் இருக்கும். அவர் எல்லாத்துக்கும் மேலானவர். அவருடைய சிங்காசனமும் அவ்விதமாக உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் நம்ம கர்த்தரை பார்க்கும் பொழுது அவருடைய சிங்காசனம் இருக்கிறத நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு ஒரு நோஞ்சா மாதிரி ஒரு கம்பை வச்சுக்கிட்டு கர்த்தரை அப்படி பார்க்காதீர்கள். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். அது அவருக்கு சிங்காசனம், இந்த பூமி அவருக்கு பாதப்படி. கர்த்தரை பார்க்கும்போது அவ்விதமாய் பார்க்க வேண்டும். அதனால தான் ஒருத்தன் சொன்னான், நான் எண்ணப்படுவதற்கு நான் எம்மாத்திராண்டவர். கர்த்தருடைய மகத்துவத்தை தெரிஞ்சதுனால தான் அவனால் அதை சொல்ல முடிஞ்சது. நான் எம்மாத்திர ஆண்டவர், உமக்கு முன்பதாக நான் நிற்பதற்கு நான் எம்மாத்திரம். அந்த மகத்துவத்தை கற்றுக்கொள்வோம் என்ற நமக்கு அந்த உணர்வு வரும். நான் அல்ல, அவர் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர். அப்படி சொல்கிற வார்த்தை தானாகவே வந்துட்டோம். இதுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் தேவையில்லை. உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர் நம்முடைய இதயத்தில் வீட்டிருப்பார் என்றார். இந்த உலகத்தில் அதை விட ஸ்லாக்கி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். நம்ம எதையோ இன்றைக்கி ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பிரசங்கி சொல்கிறான், மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஒருத்தன் புக்தியோடும் யுக்தியோடும் சொத்தை சேர்க்குறான். அதை இன்னொருத்தன் அதை அப்படி பிரயாசப்படாத இன்னொருத்தன் கையில் கொடுத்துட்டு போகிறான். எதுக்கடா இந்த பாடு? நீ எதுவும் சாப்பிட்டியா? சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. சம்பாதிக்கிறான், ஓடுறான். நேற்று ஒருத்தன் சாட்சியில் நான் ஒரு இதை கேட்டேன். இங்கேருந்து ஒரு
நர்ஸாக பணி செய்யும்படி வெளிநாட்டுக்கு ஒரு விசுவாசி போயிருக்கிறாங்க. 3 ஷிஃப்ட்டு பார்ப்பாங்களாம். 8 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. 3 ஷிஃப்ட்டுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். யாருக்காக நீ சம்பாதிக்கிற? யார் இதை வாரிக்கொண்டு போவார்கள்? கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டாமா? கர்த்தரோட இந்த பலனை கொடுக்கறது யார்? நீ சம்பாதிப்பதற்கு உனக்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். அவரை தேடுறதுக்கு உனக்கு நேரம் வேண்டாமா? பணத்தை மட்டும் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறேயே. அருமையானவர்களே, நாம் தேட வேண்டிய முக்கியமானதே தேவனை தான் முதலாவது தேடணும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறாரு. நம்ம தான் விட்டுறோம். நாங்கள் பார்த்துக்குறோம். ஆண்டவரே 2 ஷிஃப்ட் இருக்குது, 3 ஷிஃப்ட் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம். கர்த்தர் விட்டுருவார். கர்த்தர் முன்னாடியெல்லாம் வந்து நின்று கையை வச்சு மறைச்சிக்கிட்டு அப்படிலாம் சொல்லாதப்பா, நீ என்னையும் தேடுப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டார். போகிறியா போ. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக தான் இருக்கும் முடிவு. அதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஓடுறோம் வழி விசாலமாக தான் இருக்குது, இடர்லே இல்லை, எவனும் இடிக்கலை கொள்ளலை, ஜாலியாக இருக்குது. முடிவு அப்படி ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை இன்றைக்கி வந்து பாதை குறுகலாக இருக்கலாம், இழுக்கமாக இருக்கலாம், அதில் பிரேசிகர்கள் கொஞ்சம் பேராகவும் இருக்கலாம். ஆனால் உள்ளே போனோம்னா உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைய முடியும். அருமையானவர்களே, பாதை தான் குறுகல். நான் உள்ளே போகிறது எல்லாமே அங்கே கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உடனே எல்லாம் பரலோகத்தில் போனபோது நினச்சிடாதீங்க. இங்கே இந்த பூமியில் இந்த மாம்சத்தில் அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய கண்களை காணும்படி தேவன் எல்லா சோதனையும் காண செய்யும். ஆபிரகாம் பிள்ளைகளை கொடுத்தாரு, பரலோகத்திலேயே போய் கொடுத்தாரு. ஓப்பனிங் இங்கே தான், பூமியில் தான் கொடுத்தாரு. சந்ததிகள் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மெல்லாம் விசுவாசத்தில் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும், எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் உயர்த்தி தேவன் வைத்திருக்கிறார். அவரை தான் நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. அடுத்தபடி அவன் என்ன சொல்கிறான்? நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா அந்த வேலை செய் என்ற செய்கிறான். அதிகாரம். அவன் என்ன சொல்கிறான்? நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்கிறான். கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டனால தான் அந்த வார்த்தை அவனால் சொல்ல முடிந்தது. அருமையானவர்களே, நீ என் வீட்டுக்கு வருவதுக்கு நான் பார்க்கிற நல்ல ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்போ வந்து கர்த்தர் வராமலே சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பாருங்களேன், கர்த்தர் வரலை, அந்த வீட்டுக்கு போகலை. ஏசியா வந்து ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலனா நம்மளை தான் ஆவிக்கிற இஸ்ரவேலர்கள் விசுவாசிகள். நம்ம உடனே இஸ்ரவேலர் அந்த பயல்கள், யூத பயல்கள், அவன் மேலே தள்ளி விட்டு நம்ம பாட்டு உட்காந்துருக்குறோம். அவர் யாரை சொல்கிறாருன்னா நம்மளை தான் சொல்கிறார். இஸ்ரவேலருக்குள்ளும் இவ்வளோ சத்தியத்தை கற்றுக் கொடுத்தோம், இவ்வளோ உபதேசித்தோம். கர்த்தர் வார்த்தையில் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறாரு. நம்மளை பற்றி தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இஸ்ரவேலருக்குள்ளும் அந்நியம் சொல்கிறான். அவன் விசுவாசி கிடையாது, இஸ்ரவேல் வம்சத்தான் கிடையாது. அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவர். அதிகாரம். உம்மிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர். எல்லா துறைத்தனத்துக்கும் மேலான நாமம் உங்கள் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலுவைப்பாடுக்கு முன்பதாகவே அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதான் ஆச்சரியம்.
இன்னும் சிலுவையில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிசாசின் தலையை நசுக்கலை. அதுக்கு முன்பதாக சொல்கிறான், அதிகாரம் எல்லா துரைத்தனத்துக்கும் மேலான அதிகாரம் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் சொல்ல முடிஞ்சது. என்ன பண்ணுறா? 8வது வசனத்தை வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை சொல்லும், உண்டாக கடவுது. அப்படியே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உண்டாயிடுச்சு. இந்த எல்லாத்தையும் படைப்பதற்கு தேவன் பிரசங்கம் பண்ணவில்லை, கட்டுரை வாசிக்கவில்லை. ஒரே ஒரு வார்த்தை, உண்டாக கடவுது. அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைய நாளிலே ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம உடனே உட்காந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. இஸ்ரேல் ஜனங்க கல் எடுத்துருவோம், யாராச்சும் அவனை சொல்லிட்டோன்னு தொலைஞ்சோம், கல் எடுத்து தெரிஞ்சிடும். விசுவாசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓரமாக உட்காந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. கிட்டக்க போனால் அவ்வளோ தேவனை தூசிப்பாங்க. கத்தருக்கு காது இருக்கா, கண் இருக்கா, மூக்கு இருக்கா, பாட்டாக பிரித்து எடுத்துருவாங்க. விட்டு வைக்கிறது கிடையாது. கொஞ்சம் மகத்துவத்தை சொல்லி துதிங்களேன். இதெல்லாம் நமக்காக தானே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ராஜரீகம் பண்ணிக்கிறான் தானே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சேவகர்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நம்ம கையாலாகாத ஒரு மாதிரியும், நாம் தெரியாமல் இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டது மாதிரியும். கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல சொல்ல அதில் தாங்க ஆசீர்வாதம் இருக்குது. நம்மளோட கருத்தின் கிரிகளெல்லாம் அப்புறம்தான். கர்த்தர் அங்கேருந்து கொடுத்தால வழியே ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மகத்துவத்தை சொல்லுங்கள், மகத்துவத்தை சொல்லுங்கள். ஒரு ராஜா பெரிய சேனைக்கு முன்பதாக அவருடைய மகத்துவத்தை சொல்லி ஜெயிக்க முடியும் என்றால், நமக்கு முன்பதாக அவ்வளோ பெரிய சேனைகள் இல்லை. ஆனால் நம்மால் ஏன் ஜெயிக்க முடியாது? நம்ம அந்த அளவுக்கு தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி பழகலை. அவருடைய வலது கரத்தை காணுகிற கண்கள் நமக்கு வேண்டும். அது பராக்கிரமம் செய்கிற கரமாக இருக்கிறது. அந்த கீவேர்டுக்கு போங்க. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. நான் நேரம் கருதி நான் குறைத்துக் கொள்கிறேன். சங்கீதம் 90 எடுங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. பூமி பூரிப்பாய். கண்ணீர்லாம் தொடங்க. நீ கண்ணீர் சிந்தினதெல்லாம் போதும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி சந்தோஷமாக இரு, அழுததெல்லாம் போதும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. போதும்பா, நீ அழுததெல்லாம் போதும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். திடன்கொள், எலும்பு. உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நீ படுத்துக்கிட்டு நகர மாட்டேன்றியப்பா. நான் என்ன தான் பண்ணுறது? 38 வருஷம் ஆகிப்போச்சு. நம்ம அப்படி தான் உட்காந்துருக்குறோம். விசுவாசத்துலேருந்து நம்ம நடக்கலை, ஆரம்பிக்கலை. உட்காந்துக்கிட்டு பிரச்சனையை சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நான் போய் விழுன்னு தான் பார்க்குறேன் ஆண்டவரே. ஆனால் அதுக்குள்ளே இன்னொருத்த எப்படி விழுந்துட்டான், அவன் சுகமாகிட்டான், நான் இங்கே தான் இருக்கிறேன். வருஷம் 38 ஓடி போயிடுச்சு. ஆண்டவர் இந்த கதையில் கத்தர் கேட்டாராப்பா? நம்ம அப்படி தான் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுள். சந்தோஷமாக இருங்கய்யா, நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறான். நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். கொடுமையானதை புசித்து
மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, நமக்கு இதெல்லாம் சொல்லியா தரணும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தாலும் தெரியும். வீட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லா சாப்பிடு, பெஸ்ட்டு உணவை வாங்கி சாப்பிடு. நம்முடைய தேவனை மாதிரி போஷிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு காற்று போதும். ஒரே ஒரு காற்று காடியில் கொண்டாந்து 50 குமிச்சு போட்டுருச்சு. மோசி சொல்கிறோம், இந்த ஜனங்களுக்கு இறைச்சிக்கு நான் எங்கே ஆண்டவரே போவேன்? இஸ்ரேல் ஜனங்கள் நம்மளை மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம். நம்மளாம் அதிகபட்சம் 1/2 கிலோ 1 கிலோ தான் நம்மளுடைய எல்கையெல்லாம். அவன் ஒவ்வொருத்தனே 2 கிலோ 5 கிலோ சாப்பிட்றது. கொடுத்து கட்டுப்படி ஆகாது ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், வெயிட் பண்ணிப்பார். கத்தோட கரம் குறுகி போயிற்றோ, வெயிட் பண்ணிப்பார். ஒரே ஒரு காற்றை தான் தேவன் அனுமதித்தார். நல்லா சாப்பிடு. அடுத்தபடியாக ஆண்டவர் இங்கே போடப்பட்டிருக்கிறது, மதுரமானதை குடித்து, சுவையான நல்ல பானங்களை ஜூஸ்லாம் வாங்கி குடிங்க. அடுத்தபடியாக ஒன்றுமில்லை. இதுதான் கொஞ்சம் கஷ்டமானது. இதுதான் முன்னாடி சொன்னாலும் கேட்க நல்லா தான் இருந்தது. இந்த அடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்களே ஆண்டவர், என்ன ஆண்டவர்? கொடுக்கணும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம அதெல்லாம் நம்ம செயல்படுத்தணும், கொடுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரையும் பட்டினியாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஏப்பம் போட்டுட்டு வெளியே வந்தோம்னா கர்த்தர் பார்ப்பார். அது தேவனுடைய பார்வையில் அது அநீதியான காரணம். நல்ல உணவு சாப்பிட்றியா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு டிஷ்ஷில் போட்டுக்கொடு, அவனும் சாப்பிடட்டும். நீ துதிக்கிறதை போல அவனும் தேவனை துதிப்பான். அங்கும் தேவனுடைய நாம மகிமைப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட கவலைப்படாதீங்கய்யா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கவலைப்படாதீங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் எரிந்து விடுங்கள் என்று போட்டிருக்கு. நீ ஆங்கில வேதாமத்தை படித்தோன்னா எரிந்து விடு. வச்சனம் எதோ பார்த்தியா, இப்போ எரிஞ்சிரு, தூக்கி எரிஞ்சிரு. ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். போடுங்க, உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே போடுங்க. நம்மளால் சுமக்க முடியாதுன்றது அவருக்கும் தெரியும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் கவலைகளெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். அடுத்தபடியாக போட்டிருக்குது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய. இன்றைக்கி என்ன சொல்கிறான், பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அப்புறம் ஏன் தோற்று போனேன், மேய்ச்சல் ஏன் மண்ணை கவுன, பூஸ்ட்டு குடிக்க மறந்துட்டியா? மனுஷன் இன்றைக்கி எது பலன் தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, மகிழ்ச்சியாக இருப்பது. எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலம். பலவீனமாக ஃபீல் பண்ணுறீங்களா? கைகாலெலாம் சோர்ந்து போச்சு, மனசே சரியில்லை, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து பாருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன். இந்த வசனம் ஒரு நாள் போய் சொல்லாது. அருமையானவர்களே, இந்த சொல்லலாமா நான் தொடர்ந்து? சரி, ஒவ்வொரு வாரம் அப்படி தான் சொல்கிறேன். நான் சொல்கிறபடி வார்த்தை வருது, என்னால் தடுக்க முடியலை. யோவானை கொண்டு போய் பத்ம தீவில் விட்டுட்டாங்க. அவரை கொலை செய்ய பார்த்தாங்க, கொலை செய்ய முடியலை. கொண்டு போய் தனிமையில் போய் விட்டுட்டாங்க. ஒரு தீவில் ஒரு மனிதனை தனியாக விட்டால் அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கே பயப்படுறோம். ஒரு தீவில் கொண்டு போய் அந்த மனுஷனை தனியாக விட்டால் அந்த மனிதனோட மனநிலை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நான் இதை சொல்லணும்னு நினைக்கல, ஆவியான சொல்கிறனால நான் சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம். ஏன் பத்ம தீவில் கொண்டு போய் விட்டாங்கன்னா, அவன் தனிமையிலே வாடி சாக வேண்டும் என்பது தான்.
அவனை கொலை செய்ய முடியலை, அவனை தண்டிக்க முடியலை. இதுதான் தண்டனை, நீயே செத்து போ அப்படின்ற மாதிரி கொண்டு போய் பத்ம தீவில் விட்டுட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. சத்துரு ஒருவேளை நமக்கு தனிமையை கொடுக்கலாம், பத்ம தீவில் கொண்டு போய் விடலாம். ஆவியானவர் அங்கே இருக்கிறார். கர்த்தருடைய நாளில் நான், கர்த்தர் விடுற தெய்வன் கிடையாது. நீ பத்ம தீவில் கொண்டு விட்டுட்டாப்புல கர்த்தர் பயந்துருவாரா? இல்லை கர்த்தர் பத்ம தீவுக்கு வர முடியாதா? நாம் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகிற அந்த எதிர்பார்ப்போடு நாம் இருக்கணும். அப்பொழுது எனக்கு பின்னாலே இருக்கு கர்த்தர் இருக்கிறாரு. அவர் பராக்கிரமம் செய்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் எனக்கு பின்பதாக இருக்கிறார். இவன் கொண்டு போய் விட்டது எதுக்குத்தமா? தனிமையில் போய் சாகட்டும் சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தருடைய நாளில் ஆவிக்கு உள்ளானேன், எனக்கு பின்னாலே. அருமையானவர்களே, தேவன் நம்மளோட தான் இருக்கிறாரு. பட்டணத்திலும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் நீ ஆஸ்வதிக்கப்பட்ட. ஒருவேளை அது பத்ம தீவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளாக முடியும். எனக்கு பின்பதாக சத்தம் கேட்கிறதை நான் கேட்க முடியும். எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம், ஏதோ கிச்சு ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் இல்லை, ஒரு பெரிதான சத்தம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். மோசே யோசுவா பார்த்து சொன்னான். மோசே இறந்துட்டான். கர்த்தர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் நான் இருப்பேன், போ நீ தொடர்ந்து உன்னுடைய காரியத்தை செய் அப்படின்னு சொன்னார். இந்த நாளில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மளோட தான் இருக்கிறாரு. பத்ம தீவில் கொண்டு போய் விட்டாலும் தேவன் அங்கே நம்மோடு இருக்கிற தேவன். ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிய உற்சாகம் உள்ளது, அது பலவீனம் உள்ளது கிடையாது. அருமையானவர்களே, இதெல்லாம் நமக்கு தான் ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னான்னா விலக மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளிலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும். ஆவியானவரும் வார்த்தையானவரும் என்னோடு இருக்கும் பொழுது அது என்னை தேற்றும். நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாவேன். அருமையானவர்களே, இதெல்லாம் நமக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே, இன்னைக்கு தேசத்தை பார்த்து எச்சரிப்பு தான் வருது. கொரோனா வந்துருச்சு, இந்த நியூக்ளியர் பவர் நம்ம தேசத்தை நோக்கி வச்சிருக்கிறான். இந்த யுத்தம் வந்துருச்சு, இந்த கொள்ளை நோய் வந்துருச்சு. ஆனால் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன். பூமி பூரிப்பாகி தீவுகள், அதுக்குள்ளே மறந்துட்டீங்க. அந்த வாக்கு தத்தத்தில் அது ஒரு பகுதி. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி தீவுகள் மகிழக்கடவுது. சந்தோஷமாக இருங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளங்கள் படிக்கிடுவோம்.
இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஹalleluya 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 ஹalleluya. சோத்ரம் 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 ஆண்டவரே, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹalleluya. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியிலிரு தோளுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. கோடா கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். Hallelujah, hallelujah, hallelujah. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல காத்து இந்த புதிய மாதத்துக்குள்ள அழைத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் ஆசீர்வதி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வ ஆவியானவரே, நாங்களுமே வணங்குகிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே ஜீவன் உள்ளவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய துதி பலிகளினாலே தெய்வம் மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது ஜனங்களுக்குள்ளாய் கடந்து செல்லட்டும், குணமாக்கட்டும் ஆண்டவரே. அழிவுக்கு விலைக்கு தப்பி வைக்கட்டும் ஆண்டவரே. சபைக்காக ஜெபிக்கிறேன், சபையை நம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற இந்த ஆடுகளை நீர் நேசிக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். ஆனாரி சிநேகத்தால் சிநேகிக்கிறவரே, காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டவரே, கோடாகோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்காக ஜெபிக்கிறேன், சரீர நன்மைகளுக்காக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அவரவருடைய பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், நித்திய மகிழ்ச்சி ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசியங்களும் தங்கட்டும் ஆண்டவர். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவரே. நீர் எங்களுக்காக எங்கள் பட்சத்திலே ஜெயித்தபடியால் ஸ்தோத்திரம். பொருளாதார தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க, சரீரத்தில் நல்ல சுகபலன் கொடுங்க, ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுகிறது. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானம், அறிவு, புத்தி, விவேகத்துக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக
கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். வாலிப நாட்டிலே சிஸ்டகராகிய உம்மை பற்றிக்கொள்ள உதவி செய்யும். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். முதியோர்கள் மீது உம்முடைய தயவுகள் பெருகட்டும். மனதிற்கு இருக்கிற எல்லா பாரங்களையும் ஆண்டவரே உண்மையில் எரிந்து விட உதவி செய்யுங்கப்பா. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னவரை ஒவ்வொருடைய இதயத்திலும் உடைய இளைப்பாறுதல் தங்கட்டும். பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். தங்களுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்க வேண்டும் என்ற அந்த பாரத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அவன் ஒருவனை அல்லவா படைத்தார், பக்தி உள்ள சந்ததிகளை பெற்றெடுக்கும்படியாக என்று எழுதியிருக்கிறது. பக்தி உள்ள சந்ததிகளை பெற்றெடுக்கும்படி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க. பிள்ளைகளை ரட்சிப்புகளை வழி நடத்தணும், பாவத்தை ஜெயிக்கணும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆண்டவரே அந்த காரியங்களில் கவனமாக இருக்க உதவி செய்யணும். நல்ல சுகப்பிரசவத்துக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைகள் மீது உடைய தயவுகள் இருக்கட்டும். ஞானத்திலும் வளத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும் ஆண்டவர். ஆண்டவரே பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடந்த விபிஎஸ்ல வந்து கலந்து கொண்ட பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். விதைக்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் அது கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் ஒரு நாளிலே உமக்கென்று இளங்கி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க போகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் வரட்டும் ஆண்டவர். பாவமும் சாபமும் எழுதி விட்டு தொலைந்து போட்டு சத்துரு உட்புகாதபடிக்கு உடைய பரிசுரத்தை சபையார் மீது நான் தெளிக்கிறேன். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீந்திருக்கிற அந்த அப்பத்திற்கும் திராட்சரசத்துக்கும் ஜனங்களுக்காக நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று இருக்கிறது. நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும். இப்போ சபையார் கலைந்து செல்கிறார்கள். அவரோடு உடைய பிரசன்னம் தொடர்ந்து செல்லட்டும். அவளை காத்து கொள்ளுங்க. மீண்டும் சபையிலே கூடி வருகிற நாள் வரைக்கும் உடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவரே உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Praise the Lord, praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்திலே கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.